அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் நாம் புதிய ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தை வாங்கும்போது முதல் சில பக்கங்களிலேயே ஒரு குறிப்பிட்ட தேவதையின் மிக நீண்ட நுணுக்கமான வர்ணனை கொடுக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்போம். அதுதான் சங்கராந்தி தேவதை அல்லது சங்கராந்தி புருஷர். உதாரணமாக, அவர் என்ன ஆடை அணிந்திருக்கிறார், எந்த வாகனத்தில் வருகிறார், என்ன ஆயுதம் ஏந்தியிருக்கிறார், என்ன உணவு சாப்பிடுகிறார் என்பது போன்ற விஷயங்கள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த சங்கராந்தி தேவதை உண்மையில் யார்? எதற்காக நமது பாரம்பரிய பஞ்சாங்கங்களில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இது குறிப்பிடப்படுகிறது? இதை பற்றிய முழுமையான விளக்கத்தைத்தான் இன்றைய பதிவில் நாம் காணப்போகிறோம். சங்கராந்தி தேவதை அல்லது புருஷன் என்றால் யார் என்பதை முதலில் பார்ப்போம். சங்கராந்தி என்பது மாற்றம் அல்லது இடம்பெயர்வு என்று பொருள்படும். சூரிய பகவான் தனுசு ராசியில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு மகர ராசிக்குள் பிரவேசிக்கும் அந்த புனிதமான காலகட்டமே மகர சங்கராந்தி. இந்த சூரிய பெயர்ச்சி நடைபெறும் அந்த குறிப்பிட்ட நேரத்தை ஒரு தெய்வ ரூபமாக உருவகப்படுத்துவதே சங்கராந்தி புருஷன் அல்லது சங்கராந்தி தேவதை ஆகும். இது ஏதோ கற்பனையான உருவம் அல்ல. சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் துல்லியமான நேரம், அந்த நாளின் கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் ஆகிய பஞ்சாங்க அங்கங்களைக் கொண்டு ஜோதிட விதிகளின்படி இந்த தேவதையின் முழு உருவமும் செயல்களும் தீர்மானிக்கப்படுகின்றன. பஞ்சாங்கத்தில் இது ஏன் குறிப்பிடப்படுகிறது? நமது ஜோதிட சாஸ்திரத்தில் தனி மனிதனுக்கான ஜாதக பலன்கள் இருப்பது போலவே உலகம், நாடு மற்றும் சமுதாயத்திற்கான பொதுவான பலன்களை கூற ஒரு பிரிவு உள்ளது. வரப்போகும் ஒரு வருடம் எப்படி இருக்கும்? அந்த வருடத்தில் விவசாயம் செழிக்குமா? மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? மக்களிடையே அமைதி நிலவுமா? இது போன்ற நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்துச் சொல்வதற்காகவே நமது முன்னோர்கள் இந்த சங்கராந்தி தேவதை முறையை உருவாக்கினார்கள். தேவதையின் வர்ணனைகள் ஒவ்வொன்றும் ஒரு குறியீடு. அதை புரிந்து கொள்வதன் மூலம் அந்த வருடத்தின் முழு பலனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வர்ணனைகளுக்கான அர்த்தங்கள் என்ன? தேவதையின் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு பலன் உண்டு. உதாரணத்திற்கு சிலவற்றை பார்ப்போம். வாகனம். தேவதை எந்த வாகனத்தில் வருகிறதோ அதை பொறுத்து பலன் மாறும். சிங்கம், புலி போன்ற மூர்க்கமான வாகனங்கள் என்றால் இயற்கை சீற்றங்கள் வரலாம். பசு, யானை, எருமை போன்ற வாகனங்கள் விவசாயத்தின் செழிப்பையும் உழைப்பின் பலனையும் குறிக்கும். ஆடை. வெண்மை அல்லது மஞ்சள் ஆடை அணிந்திருந்தால் மங்களம் மற்றும் அமைதி. சிகப்பு அல்லது கருப்பு ஆடை அணிந்திருந்தால் அந்த வருடம் நோய்கள் அல்லது மக்களிடையே போராட்டங்கள் அதிகரிக்கலாம். ஆயுதம். வாள், சூலம் போன்றவை பாதுகாப்பையும் சில சமயங்களில் அழிவையும் குறிக்கும். தராசு பிடித்திருந்தால் நீதியும் பொருளாதார சமநிலையும் காக்கப்படும். உணவு. தேவதை பாயாசம், பால் போன்ற இனிப்பு உணவுகளை தேவதை உண்பதாக அமைந்தால் அந்த வருடம் சுபகாரியங்கள் பெருகும். உணவு உற்பத்தி அதிகரிக்கும். பார்வை. தேவதை எந்த திசையை நோக்கி பார்க்கிறாரோ அந்த திசையில் உள்ள நாடுகளுக்கு சில விசேஷ பலன்களோ அல்லது பாதிப்புகளோ ஏற்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் சங்கராந்தி தேவதை என்பது வரப்போகும் வருடத்தின் ஜாதக குறிப்பு என்று சொல்லலாம். பிரபஞ்ச சக்திகள் மனித குலத்திற்கு எதை வழங்கப் போகின்றன என்பதை முன்கூட்டியே உணர்ந்து நன்மைகளை வரவேற்கவும் தீமைகளிலிருந்து தற்காத்து கொள்ளவும் இந்த அமைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் நாம் நற்பலன்களை அதிகம் பெற அந்த சங்கராந்தி தேவதையின் அருளை வேண்டுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புதியதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த பதிவில் பராபவ வருஷத்துக்கு மகர சங்கராந்தி தேவதை எப்படி வருகிறார் மற்றும் அதனுடைய பலன்களை விரிவாக பார்க்கலாம். இது போன்ற மேலும் பல ஆழமான ஜோதிட தகவல்களுக்கு ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.